வணக்கம். உங்களோட வாழ்க்கையில உங்க மனசுல நினைக்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கு பாத்தீங்களா, அது என்னங்கறத ஒரு நாளும் இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா இங்க உங்களை வாழ்த்தணும்னு நினைக்கிறவங்களை விட உங்களை வீழ்த்தணும்னு நினைக்கிறவங்க தான் அதிகமா இருக்கிறாங்க. ஒரு விஷயத்த செஞ்சு முடிக்கிற வரைக்கும் தம்பட்ட அடிக்காதீங்க. ஸ்டேட்டஸ் வச்சுக்கிட்டு தயவு செஞ்சு பந்தா பண்ணாதீங்க. ஏன்னா உங்களை தூக்கி விடணும்னு நீங்க நினைக்கிறவங்களை விட உங்களை தூக்கி போட்டு மிதிக்கணும்னு நினைக்கிறவங்க தான் உங்களை சுத்தி நிறைய பேர் இருக்காங்க. அதனால எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் அடக்கமா இருங்க. அதுதான் உங்களோட வாழ்க்கையில உங்களை மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டு சேர்க்கும். அதை விட்டுட்டு இப்பதான் நீங்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அப்பவே தம்பட்ட அடிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஆரம்பிக்கும் போதே உங்களை கிள்ளி எரியறதுக்கு இங்க நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையில பேசி சாதிக்கிறத விட அமைதியா இருந்து சாதிக்கணும்னு நினைங்க. ஏன்னா உங்க அமைதி இருக்கு பாத்தீங்களா, அது என்னைக்குமே உங்க பக்கத்துல கூட அடுத்தவங்களை வர வைக்கிறதுக்கு கொஞ்சம் பயமுறுத்தும். அதனால முடிஞ்ச வரைக்கும் எல்லார்கிட்டயும் தம்பட்ட அடிச்சு நான் அப்படி இப்படின்னு தற்பெருமை பேசாம கொஞ்சம் அமைதியா இருங்க. அதுவே உங்களை ஒரு சாதனையாளனா மாத்திடுங்க. வன்முறைய பார்த்து நாம அமைதியா இருக்கிறது கூட ஒரு விதத்துல வன்முறை அப்படிங்கிறது தான் இங்க உண்மைங்க. நம்மளோட மனசுல இருக்கக்கூடிய துன்பம், கஷ்டம், இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? தேவையில்லாத கற்பனைகளும் தேவையில்லாத சிந்தனைகள், ஆசைகள், இது எல்லாம் தான் நம்ம மனசுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய கவலைக்கு காரணம். அதெல்லாம் தேவையில்லாத கற்பனைகளை தூக்கி தூர போட்டுட்டு இன்னைக்கு பிராக்டிக்கலா நடக்கிற நிகழ்காலத்துல எந்த விஷயத்த நாம அனுபவிக்கணுமோ அதை யோசிச்சு பாருங்க. அப்பதான் உங்களோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்குங்க. நம்மளோட எதிர்காலம் அப்படி இருக்குமா இப்படி இருக்குமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடைசி வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க வாழவே முடியாது. அடுத்த நிமிஷம் அப்படி இப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த நிமிஷம் நம்மளுக்கு நிலையில்லாத வாழ்க்கை அப்படிங்கறத மறந்து போயிடாதீங்க. நடக்கிற வாழ்க்கைய மிஸ் பண்ணிடாதீங்க. எதிர்காலத்தை நினைச்சு நினைச்சு பயந்துட்டு இருந்தீங்கன்னா இருக்கிற காலம் நரகமாயிடும் அப்படிங்கிறது தான் உண்மைங்க. நம்மள சுத்தி நடக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் தயவு செஞ்சு ரொம்ப எளிதா ஈஸியா எடுத்துக்காதீங்க. ஏன்னா இங்க காரணம் இல்லாம காக்கா கூட கரையாது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த விஷயம் நடந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது ஏன் நடக்குது, இவங்க ஏன் நம்ம கிட்ட சம்மந்தமே இல்லாத வந்து பேசுறாங்க, இதையெல்லாம் கொஞ்சம் திங்க் பண்ண ஆரம்பிங்க. அப்பதான் தேவையில்லாத யாரும் உங்களை குழி பறிக்கிறாங்க அப்படிங்கறத உங்களால ஈஸியா கண்டுபிடிக்க முடியுங்க. உங்க மேல அன்பு குறைஞ்சிருச்சு அப்படின்னா அவங்களுடைய பார்வை முழுக்க உங்களுடைய குறைகளை மட்டுமே தேடி தேடி அலையும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஒருத்தவங்க உங்க மேல எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா, தேடி தேடி குறை சொல்றாங்கன்னா அவங்களுக்கு உங்க மேல சுத்தமா அன்பு இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஒரு சிலர் இருப்பாங்க நம்மளுடைய நல்லதுக்காக நம்மளுடைய தவறுகளை சுட்டி காட்டுவாங்க. நான் அந்த மாதிரி நல்லெண்ணம் படைச்சவங்களை சொல்ல கிடையாதுங்க. நீங்க நல்லதே பண்ணாலும் அதுல இருந்து ஒரு குறை கண்டுபிடிப்பாங்க பாத்தீங்களா. இந்த குறை சொல்ற வாய செங்கல் வச்சு அடைச்சாலும் அந்த செங்கல் சரியில்லைன்னு குறை சொல்லுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற மனுஷங்களை கொஞ்சம் கண்டுக்காத விட்டுருங்க. ஏன்னா இங்க குறைக்காத நாயும் குறை சொல்லாத வாயும் இருக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி குறை சொல்றவங்களை விட்டுட்டு அவங்களுக்கு நம்ம மேல அன்பு இல்ல அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கைய நீங்க பார்த்துட்டு அடுத்த விஷயத்தை நோக்கி போயிட்டே இருங்க. இந்த தனிமை இருக்கு பாத்தீங்களா, அது வேதனை அப்படின்னு என்னைக்குமே நினைக்காதீங்க. சாதனை செய்யக்கூடிய சிந்தனை இருக்கு பாத்தீங்களா, அது நமக்கு கொடுக்கறதே இந்த தனிமை தான் அப்படிங்கறத மறந்து போயிடாதீங்க. உறவுகளுக்கு, உங்க கூட இருக்கிற சொந்தங்களுக்கு, நண்பர்களுக்கெல்லாம் நீங்க செய்யக்கூடியது வெறும் உதவிதானே தவிர தானம் கிடையாது. யாருன்னே தெரியாத ஒருத்தவங்களுக்கு நீங்க குடுக்கறீங்க பாத்தீங்களா, ₹1 இருந்தாலும் இல்ல ஒருவேளை சோறு அவங்களுக்கு வாங்கி கொடுக்கறீங்க பாத்தீங்களா, அதுக்கு பேரு தான் தானமே தவிர உங்களோட சொந்த பந்தத்துக்கு நீங்க குடுக்கறதுக்கு பேரு உதவிதானே தவிர தானம் கிடையாது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க எங்க கேள்விகள் கேட்கவில்லையோ அந்த இடத்துல பதில்கள் இருக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. சோ உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா வாயை திறந்து நீங்களா பேசுனீங்கன்னா தான் உங்களுக்கு அதுக்கான பதிலோ உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவை உங்களுக்கு பூர்த்தி ஆகும். ஒரு சிலர்லாம் எதுவுமே பேச மாட்டாங்க. எவ்வளோ அது ஒரு இடத்துல பேசுறதுக்கு மலைச்சுக்கிட்டு பேசுறதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு வீட்டுல வந்து உட்காந்து மனசுக்குள்ளேயே புழுங்கி புழுங்கி அழுவாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி இருக்காதீங்க. பேச வேண்டிய இடத்துல நீங்க பேசாம இருந்தீங்க அப்படின்னா கடைசியில உங்களுக்கு சேர வேண்டிய எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. இங்க உங்களுடைய அன்பால
ஒரு யானைய கூட நீங்க அடிபணிய வச்சிடலாம். ஆனா உங்களுடைய அதிகாரத்தால ஒரு சின்ன எறும்ப கூட உங்களால பணிய வைக்க முடியாது அப்படிங்கிறது தான் உண்மைங்க. நீங்க எதையுமே தேடி தேடி போய் எனக்கு அது வேணும் இது வேணும் நிக்காதீங்க. உங்களுடைய திறமைகளை மட்டும் நீங்க வளர்த்துக்கோங்க. உங்களுக்கு தகுதி இருந்துச்சு அப்படின்னா அது உங்களை தேடி வரும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஒரு விஷயத்த தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, அதை அந்த இலக்கை அடையணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்காக முயற்சி பண்றீங்க, நீங்க அதைத்தான் தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுவும் உங்களைத்தான் தேடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத மறந்து போயிடாதீங்க. உங்களுடைய திறமையை வளர்த்துக்கிட்டே இருங்க, கண்டிப்பா அது உங்களை தேடி வரும் அப்படிங்கிறது தான் உண்மை. என்னோட வாழ்க்கையில நானும் அதை அனுபவிச்சிருக்கேன். நான் பேச்சு துறையில சாதிக்கணும் அப்படின்னு சின்ன வயசுல இருந்தே என்னோட கனவு லட்சியம் எல்லாமே. ஆனா ஒரு கட்டத்துல ஆஃப்டர் மேரேஜ் குழந்தைங்க இதையெல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் நம்மளால கம்பேக் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய தடவை யோசிச்சிருக்கேன், உட்கார்ந்து மனசுக்குள்ளேயே வருத்தப்பட்டிருக்கேன். ஆனா என்னுடைய திறமைகளை நம்ம வளர்த்துக்கணும் அப்படின்னு நான் புக்ஸ் படிக்கிறது, இல்ல வீடியோஸ் அப்லோட் பண்றது, சின்ன சின்ன போட்டிகள் வந்துச்சு அப்படின்னா அதுல கலந்துக்கிறது, இந்த மாதிரி என்ன நான் டெவலப் பண்ணிக்கிட்டே தாங்க இருந்தேன். அதனால இன்னைக்கு எனக்கு கிடைச்சிருக்கிறது கழக பேச்சாளர் அப்படிங்கிற ஒரு பதவி. சோ என்னோட பேச்சுக்கு என்னோட திறமைக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரமா தான் நான் நினைக்கிறேங்க. உங்களோட வாழ்க்கையிலும் இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு திறமை இருக்கு, அதை நீங்க அடையணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு என்னைக்குமே சோர்ந்து போய் உட்கார்ந்துடாதீங்க. இந்த காலம் இருக்கு பாத்தீங்களா, அது உங்களை ரொம்ப சோதிச்சு பார்க்கும். நீங்க உங்களுடைய இலக்குகளை கைவிடாம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா புடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களை வாழ்க்கையில கடைசி எல்லை வரைக்கும் உனக்கு இந்த விஷயம் தேவையில்லைன்னு அடுத்தவங்க சொல்லி ரொம்ப உங்களை கஷ்டப்படுத்துற அளவுக்கு கூட இந்த காலம் உங்களை சோதிக்கும். ஆனா அதையெல்லாம் தாண்டி நீங்க எனக்கு இதுதான் வேணும்னு ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாராலையும் உங்ககிட்ட இருந்து அந்த திறமைய உங்களுக்கான இலக்குகளை பிடுங்க முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. சோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய முயற்சிகளை மட்டும் கைவிடாம போராடிக்கிட்டே இருங்க. கண்டிப்பா உங்களுடைய வெற்றி உங்களை கையில சேரும் அப்படிங்கிறது தாங்க உண்மை. இங்க நீங்க குழம்பிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய விதி இருக்கு பாத்தீங்களா, அது என்னைக்குமே உங்களுடைய வாழ்க்கைய புரட்டி போட்டுக்கிட்டே தான் இருக்கும். நீங்க ஓடிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது உங்களை துரத்திக்கிட்டே தான் இருக்கும். குழம்பி போய் உட்காந்துக்கிட்டு என் வாழ்க்கை ஏன்னா இப்படி இருக்கோ தெரியலையே அப்படின்னு புலம்பிக்கிட்டு வருத்தப்பட்டுட்டு தயவு செஞ்சு உட்கார்ந்துருக்காதீங்க. அதனால கொஞ்சம் அமைதியா இருங்க. என்னதான் நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற தைரியத்தோட திமிரோட உட்கார்ந்து இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விதியும் இந்த உங்களுடைய குழப்பத்தை உங்களோட மனசுல இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை பார்த்து இந்த விதி ஏண்டா இப்படி பண்ணுதுன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க பாத்தீங்களா, இந்த விஷயத்த பார்த்து விதியே வெறுத்து ஓடி போயிடும். அதனால எல்லா விஷயத்துக்கும் ஒரு தீர்வு இருக்கு அப்படின்னு நம்புங்க, தைரியமா இருங்க, எது வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோட இருங்க. உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா வெற்றி உங்கள் வசம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த அன்பு இருக்கு பாத்தீங்களா, அது ஒன்னே ஒண்ணுதான் அழகு பார்க்கவே பார்க்காதுங்க எந்த விஷயத்துக்கும். ஆனா எல்லா விஷயத்தையும் அழகு பார்க்க கூடியதும் அழகாக்கி பார்க்க கூடியதும் இந்த அன்பு தாங்க. உங்களோட வாழ்க்கையில உங்களை ஏமாத்துறவங்க கிட்ட இருந்து, உங்களை மதிக்காத இருக்கிறவங்க கிட்ட இருந்து, உங்களை உபயோகப்படுத்துறவங்க கிட்ட இருந்து, உங்களை விமர்சிக்கிறவங்க கிட்ட இருந்து, உங்களை தாழ்த்தி பேசுறவங்க, உங்களை மட்டம் தட்டி பேசுறவங்க, இவங்க எல்லார்கிட்டையும் இருந்து கொஞ்சம் விலகியே இருங்க. நீங்க யார் மேலையும் வெறுப்ப காட்டுறதுனால இங்க ஒண்ணுமே மாறிட போறது கிடையாது அப்படிங்கிறது தாங்க உண்மை. அமைதியா இருங்க, இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நம்புங்க. சோ எல்லாமே உங்களுக்கு நல்லதா நடக்கும். நீங்க தேடி தேடி போய் ஒருத்தவங்க மேல நீங்க வெறுப்ப காட்டுறதுனால இங்க ஒண்ணுமே மாற போறது கிடையாது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க என்னைக்குமே இருக்கிறவன் கொடுத்து வாழணும், இல்லாதவனை கெடுத்து வாழக்கூடாது. யோசிச்சு பாருங்க, இங்க நிறைய பேர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, இருக்கு பணம் இருக்கு அதிகாரம் இருக்கு அப்படிங்கறதுக்காக இல்லாதவங்களை மட்டம் தட்டி அவங்கள ஒரு இடத்துல அவமானப்படுத்தி நிறைய பேர் அந்த மாதிரி அதுல சந்தோஷப்படுறவங்க இருக்கிறாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரியான வாழ்க்கை வாழாதீங்க. அது ரொம்ப கேவலமான ஒரு வாழ்க்கை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்னைக்குமே இருக்கிறவங்க உங்களால முடிஞ்சா கொடுத்து வாழுங்க, இல்லைன்னா அடுத்தவங்களை கெடுக்காமலாவது வாழ பழகிக்கோங்க. இங்க பழகுற எல்லார் மேலையுமே நீங்க பரிதாபப்படுறீங்க அப்படின்னா அதுவும் ஒரு விதமான பரிதாபம் தான். உங்களை பார்த்தா ஒரு விதத்துல பாவமா இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன்.
இதை நான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல எல்லார் வேலையும் நீங்க பரிதாபப்பட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் இங்க உண்மையா இருக்கிறவங்க யாரு, போலியா இருக்கிறவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாமலே போயிடுங்க. நீங்க தேடும் போது நான் கிடைக்கல அப்படின்னா, நான் இருக்கும் போது நீங்க என்ன கண்டுக்கல அப்படின்னு தான் அர்த்தம். நிறைய பேரோட வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு சிலர் உங்களை வழினா வந்து பேசுவாங்க, உங்க மேல உண்மையான அன்பா இருப்பாங்க, அப்பெல்லாம் கண்டுகிட்டே இருந்திருக்க மாட்டீங்க. ஆனா அவங்க உங்களை விட்டு ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் தான் அவங்களோட அன்பை நீங்க மிஸ் பண்ற மாதிரி நினைச்சிருப்பீங்க. சோ நிறைய பேரோட வாழ்க்கையில இந்த அனுபவம் இருந்திருக்கும். அப்படியெல்லாம் இருக்கீங்க அப்படின்னா உண்மையான அன்பை அலட்சியப்படுத்துறதுடைய விளைவு தான் அவங்க காணாம போயிருப்பாங்க அப்படிங்கிறது தான் உண்மைங்க. அளவுக்கு மீறி ஆடுறவங்களை காலம் என்னைக்குமே உரிய நேரத்துல கண்டிப்பா திருத்துங்க. வாழ்க்கை என்ன அப்படின்னு வழிகளை காமிச்சு அவங்களுக்கு உணர்த்தும் அப்படிங்கிறது தான் உண்மை. எத்தனை நல்ல மனுஷங்களா நீங்க வேஷம் போட்டு நடிச்சாலும் அவங்களோட உண்மையான இயல்பு இருக்கு பாத்தீங்களா, அத காலம் சரியான நேரத்துல நமக்கு காட்டி கொடுத்துரும் அப்படிங்கிறது தான் உண்மை. இங்க தப்பு பண்றாங்க பாத்தீங்களா, அவங்கள நம்ம திருத்திடலாம். ஆனா அந்த தப்பு பண்ணிட்டு அதை நியாயப்படுத்துறாங்க பாத்தீங்களா, அது என்னைக்குமே அவங்கள நீங்க திருத்தவே முடியாது. இதெல்லாம் திருந்தாத ஜென்மம் அப்படின்னு விட்டுட்டு அடுத்த விஷயத்த பார்க்க ஆரம்பிச்சிருங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேங்க. நான் சொன்ன இத்தனை விஷயங்களையும் நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த உங்களோட வாழ்க்கையில அனுபவிச்சிருப்பீங்க. அப்படி இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இல்ல வேற ஏதாவது ஒரு தலைப்புல நான் வீடியோ போஸ்ட் பண்ணணும் அப்படின்னா மறக்காம நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.